குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸோட ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட். ஃபிசிக்ஸில் மொத்தம் உங்களுக்கு 2 வால்யூம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வால்யூமில் 5 யூனிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 பேஜ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் டெவலப் யோர் ஸ்டடி அப்படின்னு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, யூனிட் 1 நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் ப்ரூஸ் லின்சே அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சயின்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்மளுடைய மனுஷங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, சொல்கிறதுக்கும் அண்ட் அதை வர்ணிக்கிறதுக்கும் அண்ட் அதை உருவாக்குறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மெத்தடாக இருக்குது அப்படின்னு ப்ரூஸ் லின்சே வந்துட்டு சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ நம்ம சயின்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சயின்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து எந்த வேர்ப்லேருந்து வந்துருக்குன்னா லாட்டின் வேர்ப்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதோடைய மீனிங் வந்துட்டு சயின்டியா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. அதோடைய மீனிங் என்னன்னா டு நோ. தமிழில் நாம் அதை சொல்லும்போது தட் இஸ் அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. நோயிங் தி ட்ரூத். The word science has its root in the Latin verb scientia, meaning to know. In Tamil language, it is ariviyal, meaning knowing the truth. The human mind is always curious to know and understand different phenomena like the bright celestial objects in nature, cyclic changes in the seasons, occurrence of rainbow, etc. அதாவது நம்மளுடைய மனித உலகில் நிறைய விஷயம் ரொம்ப கியூரியஸ், ரொம்ப ஆர்வமாக இருப்போம். எப்படி செலஸ்டியல் பாடிஸ்லாம் நம்மளோட யூனிவர்ஸ் இருக்குது, அது எப்படி பிளானட்ஸ்லாம் சுற்றுது, எப்படி சன்லாம் வந்துட்டு காலைல வருது, திரும்ப மறையுது, திரும்ப உதிக்குது, திரும்ப மறையுது, அண்ட் சீசன்ஸ் அப்படியே ஒரு ஆர்டராக எப்படி சம்மர், ஸ்ப்ரிங்கு, அப்புறம் வந்துட்டு வின்டர், ஆட்டம், அந்த மாதிரி எப்படி ஒரு சைக்கிளாக வருது. அண்ட் ரெயின்போ அந்த 7 கலர் வந்துட்டு அது எப்படி வருது, அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது எப்படி நம்மளால் மழை வரும்போது மட்டும் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம அதை யோசிக்க நமக்கு என்ன அதுக்கான விடைகள் கிடைக்கும். The inquisitive mind looks for meaningful patterns and relations in such phenomena. Today's modern science and technology is an offshoot of the understanding of nature. அதாவது நம்மளுடைய அந்த மைண்ட் வந்துட்டு என்ன பண்ணணும், நிறைய மீனிங்ஃபுல்லான பேட்டர்ன்ஸ், நிறைய விஷயங்களையும் அண்ட் இதுக்கு இது ரிலேட் ஆகுமா, அப்போ இது அந்த விஷயம் பற்றி, இது அந்த விஷயம் பற்றின்னு நமக்கு ரிலேட் பண்ணுறதுக்கு நமக்கு சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட அந்த இன்க்விசிட்டிவ் அந்த மைண்ட் தான் அதுக்கான காரணம். அண்ட் இன்றைக்கி சயின்ஸ் அப்படிங்கிறதுனா நம்மளுடைய நேச்சர், நம்மளுடைய இயற்கையை புரிந்து கொள்வதற்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த சயின்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. சயின்ஸ் இஸ் த சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ் கெயின்டு த்ரூ அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். அதாவது சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட் இஸ் திஸ், அது வந்துட்டு நம்மளுடைய நாலேஜை வந்துட்டு ஒரு அழகாக அதை ஆர்கனைஸ் பண்ணி அண்ட் அதை ஒரு விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணி அண்ட் அப்சர்வ் பண்ண விஷயத்தை நாம் ட்ரை பண்ணி அண்ட் அது இப்படி நடக்குமா, இப்படி விஷயங்கள் இருக்கா அப்படின்றத ஒன்று நம்மளால் பண்ணும்போது தட் ஹெல்ப்ஸ் அஸ் டு திங்க் மச் மோர் பெட்டர். நம்மளை வந்துட்டு ரொம்ப ஆழமாக அதை யோசிக்க வைக்குதுன்றதுக்கு சயின்ஸுக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஒன் வேர்டுக்கு வந்துட்டோம். தி நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் டீலிங் வித் நான் லிவிங் திங்ஸ் இஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் அண்ட் தட் டீலிங் வித் லிவிங் திங்ஸ் இஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ். அதாவது நான் லிவிங் திங்ஸை பற்றி பேசணும்னா அது ஃபிசிக்கல் சயின்ஸ், லிவிங் திங்ஸ் பற்றி பேசணும்னா பயாலஜிக்கல் சயின்ஸ். இப்போ நான் லிவிங் திங்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஃபிசிக்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஆமாம் தானே? இப்போ உங்களுக்கு மோஷன் பற்றி படிப்பீங்க, ஆப்டிக்ஸ், லைட் பற்றி படிப்பீங்க, அண்ட் ஹீட்டு, தெர்மோஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, எலக்ட்ரிசிட்டி, அக்கௌஸ்டிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் எல்லாம் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், எப்படி மூவ் ஆகுது, எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி மேக்னட்டிசம் நடக்குது, எப்படி உங்களுக்கு ஒரு ப்ரப்பகேட் ஆகுது சவுண்ட் வேவோ லைட் வேவோ, இப்போ ஆட்டம் எப்படி இருக்குது, மாலிகுல் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில் படிக்கிறீங்க. இதெல்லாம் நான் லிவிங் திங்ஸோட ஒரு ஆட்ரிபியூட்ஸ், ஒரு கேரக்டர்ஸ். பட் பயாலஜிக்கல் சயின்ஸ் நீங்கள் பாட்னி அண்ட் ஜுவாலஜியில் பார்க்கும்போது ஓகே ஒரு பிளான்ட் இப்படி வருது, ஒரு அனிமல் இப்படி இருக்குது, ஒரு பேர்ட் அப்படி இருக்குது, ஒரு ஹியூமன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றது ரொம்பவே தெளிவாக உனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இந்த விஷயங்கள். ஸோ சயின்ஸ் உனக்கு 2ஆக பிரிக்கிறாங்க. நான் லிவிங் திங்ஸை பற்றி பேசினா ஃபிசிக்கல் சயின்ஸ் அண்ட் அது எதுனா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. லிவிங் திங்ஸை பற்றி பேசினா தட் இஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ், அது எதுனா பாட்னி, ஜுவாலஜி, எக்ஸெட்ரா. கியூரியாசிட்டி டிரைவன் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஹேப்பனிங்ஸ் வாஸ் த ஒரிஜின் ஆஃப் சயின்ஸ். அதாவது நம்மளுடைய கியூரியாசிட்டி எப்போ அதிகமாகுதோ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வர வர சயின்ஸுடைய ஒரிஜினலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. த வேர்ட் சயின்ஸ் வாஸ் காயின்ட் ஒன்லி இந்த 19th century. அதாவது 19ஆம் நூற்றாண்டில் மட்டும்தான் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை காயின் பண்ணாங்க. Natural philosophy was the earlier name given to science when ancient civilization knew and practiced astronomy, chemistry, ஹியூமன் ஃபிசியாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர். அதாவது நேச்சுரல் ஃபிலாசபிங்கிறத சயின்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துட்டு 19ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னா நேச்சுரல் ஃபிலாசபி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் அவங்க என்ன பண்ணாங்க,
வானம், அதாவது ஆஸ்ட்ரானமியாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள், அக்ரிகல்ச்சர் கூட அவங்க அந்த வார்த்தை வச்சு தான் அவங்க கூப்பிட்டாங்க. Oral communication was the mode of conveying knowledge when writing systems were not yet developed. அதாவது எழுதக்கூடிய அந்த சிஸ்டம் இன்னும் வராத அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க. இது இப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும், அவங்க வாயிலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாய்மொழியாகவே சொல்லிட்டாங்க. One of the oldest forerunners of scientific advancements from astronomy to medicine were the Egyptians. அதாவது வானத்தில் தொடங்கி மெடிசன் வரைக்கும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் த ஓல்டஸ்ட் யாருன்னா எஜிப்தியன்ஸ் தான், எகிப்தியர்கள் மட்டும்தான். Scientific and mathematical excellence in India dates back to prehistoric human activity in the Indus Valley Civilization. ஸோ Indus Valley Civilization இந்த இயரில் நடந்தது இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய விஷயங்களை வந்துட்டு அப்போதுலேருந்து கொஞ்சமாக அவங்க க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்க உனக்கு சொல்லித்தர ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு பார்ட் 4 ஆர்டிகல் 51A(h) ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், it shall be the duty of every citizen of India to develop scientific temper, humanism and spirit of inquiry and reform. This is the aim of our science education. அதாவது பார்ட் 4 ஆர்டிகல் 51ல உனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிட்டிசனோட கடமை என்னதுன்னா, அவங்களுக்கு சயின்ஸ் பற்றின ஒரு ஆசை அவங்க உண்டாக்கிக்கிட்டு அதை மனிதாபிமானத்தோடு அவங்க செயல்பட்டு நிறைய விஷயங்களை அவங்க கேள்விகளை இது பண்ணி அதை நம்மளோட சயின்ஸை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரீஃபார்ம் பண்ணணும், நல்லதை டெவலப் பண்ணணும் அப்படின்றது ஒரு சிட்டிசனுக்கும் ரொம்பவே முக்கியம். இதுதான் சயின்ஸ் எஜுகேஷன், அறிவியல் படிப்போட ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்மளோட கவர்மெண்ட்ஸ், நம்மளோட கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நவ் வி ஆர் மூவிங் டு சயின்டிஃபிக் மெத்தட் அப்படிங்கிறது சயின்ஸில் ரொம்ப முக்கியம். The scientific method is a step-by-step approach in studying natural phenomena and establishing laws which govern these phenomena. Scientific method அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, இந்த விஷயமா இதுக்கு அடுத்து இது நடக்கும், இந்த விஷயத்துக்கு அடுத்து இது நடக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்தையும் நம்ம மூவ் பண்ணணும். இதை பற்றி நம்ம இந்த நம்மளோட இயற்கையோட விதிகளை பற்றி படிக்கும்போதும் சரி இருக்கட்டும், அண்ட் அதுக்கான சில லாஸ் பற்றி இருக்கட்டும், அண்ட் இதெல்லாம் எப்படி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சமாக நம்ம அதை என்ன பண்ணணும், படித்து நம்ம யூஸ் பண்ணணும். எந்த ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் எடுத்தாலும் அது வந்துட்டு சில ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் அதை யூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் இஸ் சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன், அதை வச்சு நாம ட்ரை பண்ணணும். குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங், இந்த விஷயமா இதில் இப்படி பண்ணணுமா, இந்த அளவு எடுத்துக்கணுமா, இந்த குவாலிட்டியில் நம்ம எடுத்துக்கணுமா. மேத்தமெட்டிக்கல் மாடலிங், அந்த அளவு உனக்கு குறிப்பிடுறது. ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன், ஓகே கரெக்டாக வந்துருச்சு, அவங்க தியரி என்னோட தியரி கரெக்டாக இருக்குது. ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ், அவங்க பண்ண தியரி தப்பு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறது, இல்லை நாம் பண்ண தியரி தப்பு அப்படிங்கிறது. இதுதான் வந்து அந்த 5 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய அம்மாலாம் வந்துட்டு காய்கறி வெட்டுவாங்க இல்லையா. இப்போ நம்ம அதை பார்க்கும்போது என்ன ஆகும், அவங்க எப்படி வெட்டுறாங்கன்றத ஃபஸ்ட் நீ அப்சர்வ் பண்ணிவிட்டு நீ ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நீ கற்றுக்க போகணும்னு ஆசைப்படுற, அப்போ என்ன பண்ணுற, நீ ட்ரை பண்ணுற. ஃபஸ்ட்டு பார்க்குறது அப்சர்வேஷன், அப்புறம் ட்ரை பண்ணுறது கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்டேஷன், அப்புறம் குவான்டிட்டியாக இந்த அளவில் வெட்டுறாங்க, இந்த மாதிரி தோல் சுருங்காமல் இப்படி வெட்டுறாங்க, அது 3rd பாயிண்ட். மேத்தமெட்டிக்கல் மாடலிங், ஓகே 1 இன்ச் வருது, 1/2 இன்ச் வெட்டுறாங்க, இப்படி தான் வெட்டணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது. ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன், அவங்க பண்ணது நான் பண்ணது கரெக்ட் ஆகிடுச்சு, அப்போ ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன், வெரிஃபைடு. ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ், அவங்க வெட்டினது கரெக்ட், நான் தப்பாக வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு சின்ன ஹிண்ட் வச்சு இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். நெக்ஸ்ட் we can move to example. Consider a metallic rod being heated. When one end of the rod is heated, heat is felt at the other end. The following questions can be asked on this observation. அதாவது நான் ஒரு மெட்டாலிக் ராட், ஒரு இரும்பு கம்பியை நான் என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணும்போது நான் ஒரு எண்டை நான் ஹீட் பண்ணும்போது அது நான் கொஞ்சமாக இன்னொரு எண்டுக்கும் போய் சேரும். இது எப்படி சேருது அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் கேள்விகள் நம்ம கேட்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் வித்தின் தி ராட் when it is heated? How does the heat reach the other end? Is this effect true for all materials? If heat flows through the material, is it possible to visualize heat? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம அதை ஹீட் பண்ணும்போது அந்த ராடுக்குள்ளே என்ன மாற்றம் நிகழுது, என்ன நடக்குது. நான் இந்த எண்டு தான் ஹீட் பண்ணுறேன், ஆனால் எப்படி எனக்கு அந்த எண்டில் நான் ஹீட் பண்ணது எனக்கு தெரியுது. இது ராடுக்கு மட்டும்தானா, இல்லை எல்லாத்துக்கும் நடக்குமா, மெட்டலுக்கு மட்டும்தானா, இல்லை மற்ற எல்லா விஷயத்துக்கும் நடக்குமா. ஓகே, இப்போ இங்கே இருந்து அது ஃப்ளோ ஆகுது, அப்படி ஃப்ளோ ஆகிறது வந்து என்னால் பார்க்க முடியுமா. ஸோ இப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த மாதிரி இப்போ இது நடந்துச்சுன்னா நீ அதுக்கான கேள்விகள் நீ இப்படி தான் கேட்கணும். இதே வேறு விஷயம் நடந்ததுன்னா அதை நீ இப்படி தான் எழுப்பணும்.
அப்படிங்கிறத உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா கொஷின்ஸும் நீ ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ண அப்படின்னா, அண்ட் இது அந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன, சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேட் பண்ணுற, ஃபைண்ட் பண்ணுற. ஸோ இந்த ஹீட் பற்றினா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 8th யூனிட்டில் செகண்ட் வேர்ல்டில் நம்ம படிக்க போகிறோம். நம்ம அங்கே இதை பற்றின விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சரியா? அண்ட் நவ் வி ஆர் மூவிங் டு டூ யூ நோ பார்க்க போகிறோம். டூ யூ நோவில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த நேம் ஃபிசிக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை அரிஸ்டாட்டல் இந்த இயர் 350 BC. அதாவது 350 BCயில் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை யார் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா அரிஸ்டாட்டல் அப்படிங்கிறவர் தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஹீ இஸ் சேயிங் தட். And now we are moving to physics. So physicsல உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, the word physics is derived from the Greek word physis meaning nature. The study of nature and natural phenomena is dealt within physics. Hence physics is considered as the most basic of all sciences. அதாவது physics அப்படிங்கிறது வந்துட்டு கிரீக் வேர்ட் ஃபியூசஸ் அப்படிங்கிற அந்த கிரீக் வேர்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நேச்சர் அப்படின்னு மீனிங். ஸோ நம்ம நேச்சர் நம்மளோட இயற்கையை பற்றியும் அந்த இயற்கை நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் படிக்கிறது தான் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபிசிக்ஸ் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சயின்ஸோட அடிப்படையான விஷயத்தை நம்ம படிக்கலாம். அண்ட் அதில் உங்களுக்கு 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று யூனிஃபிகேஷன், இன்னொன்று ரிடக்ஷனிசம். யூனிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, ரிடக்ஷனிசம்னா என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம யூனிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். எஸ், யூனிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷனிசம் அது 2 approaches in studying physics. ஸோ ஃபிசிக்ஸ் படிக்கும்போது 2 விஷயம் கொஞ்சம் முக்கியமாக வருது. அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட்டு யூனிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, attempting to explain diverse physical phenomena with a few concepts and laws as unification. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ லாஸ் ஆஃப் மோஷன் ஒன்று இருக்குது, லைட் பற்றின விஷயங்கள் இருக்குது, மேக்னெட்டிஸ் பற்றி இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பற்றி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சில கான்செப்ட்ஸை வச்சியும் அண்ட் சில விதிகளை வச்சியும் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அதை உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு என்னது யூனிஃபிகேஷன். அதை திரும்ப கவனி. எக்ஸ்பிளைன் டைவர்ஸ் ஃபிசிக்கல் ஃபினாமினா, நம்மளோட ஃபிசிக்ஸ் இருக்கும் நிறைய ஃபினாமினாவை பற்றி சில கான்செப்ட்ஸை வச்சியும் சில லாஸை வச்சியும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா தட் இஸ் யூனிஃபிகேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னென்னா நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் இருக்குது. அது உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க சரிங்களா. ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் த மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் பாடிஸ் டுவர்ட்ஸ் தி எர்த், motion of planets around the sun, motion of the moon around the earth, thus unifying the fundamental forces of nature. அதாவது இப்போ வந்துட்டு என்ன ஆகும், இப்போ மேலே ஒரு பொருள் இருக்குது, அது அந்த பொருள் உனக்கு இப்போ நீ ஒரு பொருளை மேல் நோக்கி தூக்கி போடுற, அது என்ன ஆகும், இப்போ இங்கேருந்து தூக்கி போடுறேன்னா அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அதை ரீச் பண்ணிட்டு திரும்ப உனக்கு என்ன ஆகிடும், கீழே விழுந்துடும் இல்லையா. திஸ் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த ஒரு ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுவேன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி சூரியனை சுற்றி என்ன ஆகுது, கோள்கள் சுற்றுது, அண்ட் நிலாவை சுற்றி பூமி சுற்றுது. ஸோ இதெல்லாம் என்னது, இதெல்லாமே வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் பற்றி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு என்ன பண்ணுது, எல்லா அடிப்படையான ஃபோர்ஸஸை உனக்கு ஒன்றா யூனிஃபையாக ஒரு கொடுக்கறதுனால திஸ் இஸ் யூனிஃபிகேஷன். எல்லா அடிப்படையான ஃபோர்ஸஸையும் உனக்கு தெளிவாக சில கான்செப்ட்ஸ் அண்ட் சில லாஸை வச்சு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தட் இஸ் யூனிஃபிகேஷன். அண்ட் அதுக்கடுத்து நம்ம ரிடக்ஷனிசம் வந்தாச்சு. இது ரிடக்ஷனிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா, an attempt to explain macroscopic system in terms of its microscopic constituents is reductionism. அதாவது ஒரு பெரிய ஒரு பொருளை நீ சின்ன ஒரு பொருளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, மொத்தம் உங்களுக்கு 7th படிக்கிறீங்க, மொத்தம் உங்களுக்கு 2 வால்யூம் இருக்குது இல்லையா. இப்போ அந்த 2 வால்யூம் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, 2 புக்காக கொடுத்துட்டாங்க. ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உனக்கு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ 2ஆக டிவைட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு புக்கை எடுத்துக்கோ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, 5 சாப்டர்ஸ் இருக்குது. திரும்ப அந்த 5 சாப்டர்ஸில் ஒன்று எடுத்துக்கோ. திரும்ப அந்த ஒன்றில் உனக்கு என்ன வருது, இதுக்கு ஒரு ஹெட்டிங், இதுக்கு ஒரு ஹெட்டிங், இதுக்கு ஒரு ஹெட்டிங், கிளாஸிஃபை பண்ணுது. ஸோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த இவ்வளோ பெரிய விஷயத்த உனக்கு சின்னதாக உனக்கு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் என்னது ரிடக்ஷனிசம் அப்படிங்கிறது. அதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு நான் சொன்னது ஒரு சின்ன ஒரு அசம்ஷனுக்காக நான் சொன்னேன். கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் என்ன, தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து தெர்மோ அப்படின்னால என்னது, அதை ஹீட் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்துட்டு மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டினா மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டினா ரொம்பவே ஒரு பெரிய ஒரு விஷயம். இதில் உனக்கு என்னென்னு படிப்பேன், டெம்பரேச்சர் வெப்பநிலையை பற்றி படிப்பீங்க. ஸோ டெம்பரேச்சர் என்ட்ராபி பற்றிலாம் படிப்பீங்க. ஸோ ஆஃப் பல்க் சிஸ்டம்ஸ், பெரிய பெரிய சிஸ்டம்ஸை வச்சு. ஸோ இந்த இப்போ டெம்பரேச்சர் அப்படி இந்த தெர்மோடைனமிக்ஸ் என்ன பண்ணலாம், இதை இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூவன்ஸை வச்சு இன்னும் ஷார்ட் பண்ணலாம். எப்படி ஷார்ட் பண்ணலாம், இப்போ தெர்மோடைனமிக்ஸ் தான் நிறைய கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். இது இன்னும் ரொம்ப ஈஸியாக ஷார்ட் பண்ணலாம். அதில் ஒன்று தான் ஒன்று கைனெட்டிக் தியரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். கைனெட்டிக் தியரினா என்னது, ஃப்ளோ ஆகுது. அதாவது இந்த ராடை நான் இந்த எண்ணில் நான் ஹீட் ஒரு ராட் இருக்குது, அந்த ராடை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹெட்டில் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகுது, இந்த எண்ணில் அந்த ஹீட் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ உனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல கைனெட்டிக்ஸ் யூஸ் ஆகுது. அண்ட் மெக்கானிக்ஸ்
உனக்கு என்ன ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் உனக்கு கொலைட் ஆகுது. இங்கே இந்த 2 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் கொலைட் ஆகி இது ரெஸ்ட் ஆகிடும். திரும்ப இந்த 2 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் கொலைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கைனெட்டிக் தியரி அந்த கைனெட்டிக்ஸை பற்றியும் இந்த மெக்கானிக்ஸை பற்றியும் உனக்கு என்ன ஆகும் சொல்லும். அப்போது தெர்மோடைனமிக்ஸுங்கிற பெரிய டாபிக் வந்துட்டு டெம்பரேச்சரை பற்றி சொல்லுது. அண்ட் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கைனெட்டிக் தியரி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, சயின்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ உங்களுக்கு இதில் இம்பார்ட்டன்ட் நீங்கள் என்ன படிக்கணும்னா, சயின்ஸ் அப்படின்னா என்ன, அது எங்கேருந்து வந்தது, அண்ட் ஃபிசிக்கல் சயின்ஸ்னால் என்ன, பயாலஜிக்கல் சயின்ஸ்னால் என்ன, சயின்ஸ் அப்படிங்கிற டேர்மை உங்களுக்கு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அண்ட் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார், சயின்டிஃபிக் மெத்தட்னா என்ன, அண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸு, அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் அதை நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் ஃபிசிக்ஸ்னால் என்ன, அண்ட் ஃபிசிக்ஸோட அது என்ன, அது எதை பற்றிலாம் பேசுது, யூனிஃபிகேஷன்னா என்ன, ரிடக்ஷனிசம்னா என்னன்ற இந்த விஷயத்த கண்டிப்பாக உங்களோட புக்கிங்கில் கண்டிப்பாக கேட்கலாம் உங்களோட பப்ளிக் எக்ஸாமில். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கூடிய விரைவில் நான் நம்மளோட சேனல் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோஸ் தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட டெவலப் யுவர் ஸ்டடி அப்படின்ற சேனலை இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஆல்.